பழங்காலத்துலலாம் இந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா யாராவது இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இறப்பு அந்த சாவு எடுத்துகிட்டு போன உடனேயே வீடு வாசல்லாம் மொழுகிடுவாங்க. மொழுகிட்டு பழைய தொடப்பம், பழைய செருப்பு இதெல்லாம் மாட்டி வச்சுடுவாங்க. இழப்பு நடந்த வீட்டில் மட்டும் கிடையாது, ஒரு வீட்டில் இறப்பு நடக்குதுன்னா அந்த வீட்டில் மட்டும் அதை மாட்ட மாட்டாங்க. இந்த செருப்பு, பிஞ்சு போன தொடப்பம் இதெல்லாம் மாட்ட மாட்டாங்க. அந்த வீட்டை ஒட்டியோ இல்லை அக்கம் பக்கம் வீடோ இல்லை எதிர்த்த வீடோ ரொம்ப நெருங்கி பழகி இருப்பாங்க அவங்கெல்லாம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பயம், அந்த ஆவி நம்ம வீட்டுக்கு வந்துருமோ, அந்த ஆன்மா நம்ம வீட்டுக்கு வந்துருமோ அப்படின்னு பயம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த பயமும் கிடையாது. நீயாச்சு நானாச்சு, நீயும் நானும் ஒன்று, என்னென்னவோ பேசிக்கலாம். ஆனால் இறப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா யாராக இருந்தாலும் ஆன்மா அப்படின்னா அது ஒரு விதமான பயத்தை நமக்கு தருது தானே. அப்போது அந்த ஆன்மாக்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு நம்ம வீட்டையே சுற்றி சுற்றி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்மாவுக்கு நாம் செய்ய வேண்டிய சாந்திகளை நாம் செய்யாமல் விடும் பொழுது பித்ருதோஷமாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மா குறிப்பிட்ட நாட்களுக்கு, அதாவது அந்த ஆன்மாவுக்கு செய்ய வேண்டிய அந்த நாள் பார்த்து காரியம் அதை செய்கிற வரைக்கும் அந்த ஆன்மா அந்த இறப்பு நடந்த வீட்டிலையே தான் இருக்கும். வீட்டில் தான் அதை சுற்றியே தான் இருக்கும். அப்போது அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பயம்னா, அந்த ஆன்மா நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னா, நமக்கு ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிடுச்சுன்னா அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லார் வீட்லேயும் வாசலில் இந்த தொடப்பம் மாட்டி வைக்கிறது, செருப்பு மாட்டி வைக்கிறது இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, கண்டிப்பாக இருக்கும். இருந்தது, அது நானே பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு, அந்த வீட்டில் அந்த கேட் இருக்கும், மூங்கிலில் தான் கேட் போட்டிருப்பாங்க. ஓலை வீடு, மூங்கில் கேட்டு. அந்த கேட்லேயே மாட்டி வச்சுருப்பாங்க செருப்பு, தொடப்பம் இதெல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. அது கூடவே பால் பை இதெல்லாமும் மாட்டி வச்சுருப்பாங்க. என்னென்னா அந்த ஆன்மாக்கள் உள்ளே வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் இப்போ நாம் நம்ம வீட்டில் இந்த செருப்பு, தொடப்பம் இதெல்லாம் கேட்டில் மாட்டி வச்சா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த காலத்துக்கு அதெல்லாம் பொருத்தமாக இருக்குமா? இன்னும் சில கிராமங்களில் இப்படிலாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் நல்ல வளர்ந்த சில பகுதிகளில் நாமளே எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் என் வீட்டில் வாசலில் செருப்பு, தொடப்பக்கட்டெல்லாம் வச்சுருந்தேன்னா வரவங்க என்ன நினைப்பாங்க? இதுக்காகத்தான் நம்ம பெரியவங்க சில விஷயங்கள் நமக்கு இதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் தான் செஞ்சாங்க. என்னென்னா